வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்னைக்கு நம்ம பூரியில் மசாலா பூரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். இது வறுக்காத ரவை தாங்க, நீங்கள் வறுத்தது வறுக்காது எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த ரவையை நம்ம இப்போ ஊற வைக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா இந்த ரவை முழுகிற அளவுக்கு நம்ம ஊற்றினா போதும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ரவை நல்லா ஊறிடுச்சுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சின்ன சைஸில் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இதை அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ரவையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, புதினா தழை இது எல்லாத்தையுமே நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள், நான் சீரகம் பொடிச்சு வச்சுருக்கேங்க. நீங்கள் முழு சீரகம் கூட இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரவை எடுத்துருந்தோம் இல்லையா, அதே கப்பில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ரவையெல்லாம் கூட சேர்த்துருக்கிறதுனால நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு. இதில் பிணையும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிடாதீங்க. ரவையிலேயே உருளைக்கிழங்குலேருந்து விட்ட தண்ணியே போதுமானது. இப்போ இது மேலே கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. இந்த சப்பாத்தி கட்டையில் இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ பூரியாக தாங்க செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் லேசாக தேய்ச்சி சப்பாத்தியாகவும் போட்டுக்கலாம். இது நம்ம பிணைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா பூரிக்கு, இது நம்ம பிணைஞ்ச உடனே தேய்ச்சிக்கலாம். ஊறணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா ரவை ஆல்ரெடி நம்ம ஊற வச்சு தான் பிணைஞ்சு எடுத்துருக்கோம். ஆல்ரெடி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து நான் கோதுமை மாவில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பூரிங்கிறனால இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு போதுங்க. அப்போ தான் நல்லா புசு புசுன்னு வரும். சப்பாத்திக்குன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம லேசாக தேய்ச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம இப்போது தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாமே தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்க சூடான உடனே ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம்.
பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம பூரி சுட்ட உடனே வந்து இந்த புஃப்னு இருக்கிறது அமுங்கின மாதிரி ஆகிடும். அதே நம்ம இந்த ரவை போட்டிருக்கிறனால நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், மசால் பூரி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து நம்ம சும்மாவே சாப்பிட்டுக்கலாம், சட்னி எல்லாம் கூட தேவையில்லை. அப்படி வேணும்னா நீங்கள் தேங்காய் சட்னி அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் இந்த மாதிரி மசால் பூரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.